நம்ம நாற்பது போர் இடையில பரு போட்டி மாட்டிட்டு போய் வர போகிறோம்ப்பா நம்ம காட்சி நான் போய் போர் இடையப்பா போ நம்ம வீட்டுக்கு போயிட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறான்பா. ஃபீல்டு கண்டாச்சு பருப்பு வாண்ட கொட்டுறாங்க. பார்ப்போம் இதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 40ஓட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் நண்பா. கருமலை பருவட்டாக இருக்குல்ல அந்தாடா அப்படியே ஓட்டுங்க அந்தாண்டியா நம்ம 40ஓட பர்ஃபார்மன்ஸ் பார்க்கலாம்ப்பா. 40ஓட ஸ்பீடு எப்படி இருக்குது அதனால பார்ப்போம். போகிற ட்ரைவ் பருப்பு கொட்டிட்டு ஸ்பீடுக்கு போகணும்பா. நான் பிளேட்டை தந்து விட்டியா? பிளேட்டை விழுக்கிறதுலாம் இல்லையா? ஓ அந்த போட்டி தான் இழுக்கணுமா? அந்த போட்டி தான் இழுத்து விடணுமா? அன்னைக்கு ஒரு நாள் நான் போட்டு பாலமே விழுவல. இப்போ போடுறாங்கன்பா. நம்மளோட ஃபீல்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். தேர்ட் ஆர்பிஎம்பா. எத்தனை ஆர்பிஎம்னா ஒரு 10 ஆர்பிஎம் வச்சு ஒரு 7-8 ஓடிடுங்க நண்பா. நண்பா போரோட ஆனா சூப்பராக இருக்கிறானா பருப்பு ஒரு 10 தெரிவிக்கல. நம்ம அஜித் ப்ரோ வந்து வெளியில் போயிட்டார். அதனால் நம்ம கார்த்தியன் தான் வாடாப்போ தான் வீடியோ எடுக்கணும்னு கூப்பிட்டாரு நண்பா. அதனால தான் வந்தேன். இவ்வளோ மேலே வச்சு ஓடுறதுனால ஒன்றும் தப்பு இல்லை நண்பா.
விலை போடுறாரா இல்லை ரவுண்டுலேயே அடி போடுறான்னு தெரியல நண்பா, பார்த்தா தான் தெரியும். 44 5105. ஈரம் அதிகம்னா நண்பா, ஈரம் பண்ணுங்க, எனக்கு அது எதுவும் கிடையாது. ஈரம் அவ்வளோ ஈரம், டயரே பார்த்தீங்கன்னா பார்த்தீங்களா என்ன மாதிரி ஈரம். இந்த இடத்துல பருப்பு லைட்டாக இதாகிடுச்சு, அது எப்படி காலில் வச்சு வலிட்டு ஊனி விடுறதான் நண்பா, அது ஒன்றும் பண்ண முடியாது. பருப்பு வெட்டி காலில் வச்சு அழிச்சு ஊன்றது தான். களைக்கொட்டில் கூட வெட்டி போட்டுவிடுவாங்க, காலிலே வச்சு அழுத்துறாங்க, நிறையா பண்ணுறாங்க நண்பா. களைக்கொத்திலே அழுத்துறாங்க, களைக்கொட்டில் வீட்டை பருப்பு விட்டு அப்படி உள்ளே வச்சு அழுத்துனாங்கன்னா போதும், இல்லை கையிலேயே வச்சு அழுத்துனா அழுத்து விட்றாங்க. நிறையா இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா விரைச்சி ஓட்டுவாங்க, அது இன்னும் எப்படி இருக்குது விரைச்சி ஓட்டுவாங்களா, அது யார் யார் விரைச்சி ஓட்டுங்க அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணணுமா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். அப்படியே விரைச்சி ஓட்டுறது பரவாயில்லையா இல்லை பொட்டியில் போடுறது பரவாயில்லையா அப்படி சொல்லுங்க நண்பா, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே ஒரு 2 ஜூஸ் பேர் 2 நிற்க நண்பா, 62 டர்னி 42. விரைச்சி ஓட்டுறது பரவாயில்லையா இல்லை இது பருப்பு பொட்டியில் போட்டு ஓட்டுறது பரவாயில்லையா, அது அப்படியே நான் சொல்லுங்க நண்பா, நான் அப்படியே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். எங்கே நண்பா, நம்ம நிறைய பேர் கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்க, இதுவும் பண்ண மாட்டேங்க, பார்த்து பண்ணிவிட்டுங்க, பரவாயில்ல, நல்லாயிருக்கும். ஃபீல்டு ரொம்ப ஈரம் நண்பா, அப்படி ஈரம் இன்னும் 2 நாள் கழிச்சு வச்சா ஷாலியாக இருக்கும். காட்டுக்காரங்க போய் கூப்பிட்டாங்க, 2 பேர் ஷூட்டு போட்ட முடியும்னு கூப்பிட்டாங்க, அதனால் இப்படி வந்துட்டாங்க நண்பா. அவ்வளோதானா, இதே ஃபீடு தானா, இதே ஃபீடு தானா. இந்த வேகத்தில் தான் ஓட்டணும்னு சொல்கிறாரு, நீங்களாம் எப்படி ஓட்டுவீங்க அப்படியே நான் சொல்லுங்க நண்பா, நான் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வேகத்தில் ஓட்டினா போதும் அப்படிங்கிறாரு. RPM HC4 நண்பா, வேலைலாம் கிடையாது நண்பா, அப்படியே காரை சுற்றி சுற்றி வரத்தான், இவர் வேலை மட்டும் போட மாட்டார். உங்கள் ஊரில் மழை பெஞ்சிச்சா, சீசன் டைம் ஆரம்பிச்சிச்சா கடலப்பருப்பு போடுறது, அது அப்படியே கொஞ்சம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். இங்கே நம்ம அஜித் ப்ரோ காணோம், அஜித் ப்ரோ வேறு இடத்துல ஓடிக்கிறாராம், அதனால்
ஆட போகிறாங்க என்ன கூப்பிட்டாரு அண்ணன் நண்பா. ரவுண்ட் அடிச்சுக்கிறான் நண்பா. இன்னும் சின்னதாக ஆயிடுச்சு அவள் தான். எனக்கு என்ன போடவே தெரியாது நண்பா. எப்படி ஓட்டணும் கூட தெரியாது. தெரியாது. எத்தனை படிக்கிற? நீயா? ரெண்டாவதா? ரெண்டாவது முடிச்சு மூணாவதா இல்லை? சரி சரி. ம் சரி யாரும் சொல்ல கீழே வந்துடுறாங்க 2 பேரும். அப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க. ஆமாம். அதை பேசுனதெல்லாம் டெலீட் பண்ணிடுறீங்களா? எல்லாம் எடிட்டிங் பண்ணி தான் போடுவேன். எப்போ போடுவீங்க? நாளைக்கு. அது வரைக்கும் வீடியோ போவாதா? வீடியோ நாளைக்கு தான் போடுவாங்க. இன்றைக்கே போடுவாங்க. அடுத்தது அந்த காடு ஓடும்போது இது பண்ணுவீங்களா? வேறு அங்கே ஓட்டுறாங்களா? அங்கேயும் தான் பருப்பு போடுறாங்களா? இல்லை பருப்பே என்னதுன்னு தான் தெரியல. பருப்பு கண்டிப்பாக இல்லைண்ணா. பருப்பு இருக்கிறது ஒரு சாக்கில். டேய் அவங்களுக்கு தான் இவங்களுக்கு இல்லை. ஊரில் பாதி காடு யார் அந்த டாக்ஸி காடுதான். இருக்குதா அவங்களுக்கு தர பண்ணி பச்சைக்கலை டாக்டர் அதான் நான் சொன்னேன். அந்த அண்ணன் தானே இந்த டாக்டர் வேதானே பண்ணி அந்த அண்ணன் மொட்டை வெயில் அடிக்குது. மழை பெஞ்சா பரவாயில்ல. மழை இவ்வளோ மழை பெஞ்சிட்டு போயாட்ட உனக்கு ஏண்டா? இங்கே பாரு டெய்லியும் வேணும். அப்போ டெய்லியும் எப்போ கொஞ்சம் மட்டும் நிற்கணும். செப்பல் போட்டுக்கோ. எனக்கு செப்பல் போட்டு செல்ஃப் அடிக்குது. போட்டுக்கோடா. போட்டு செல்ஃப் அடிக்குது. அதை போட்டால் 8% ஆகும். வணக்கம் கரெக்டா எப்படி இவ்வளோ வருது பார்த்தீங்களா? ஏன்னா இந்த வயலுக்கு இதே வா. இந்த வயலுக்கு எல்லாமே வா. இந்த பருப்பா இந்த வயலுக்கு இந்த பருப்பா இன்னும் கொஞ்சம் அது போடுங்கள. இதுக்கு என்ன நிறையா கிடக்குங்கண்ணா. இன்னும் இருக்குதுண்ணா. பருப்புலாம் மீதி ஆனாலும் கம்மியாக ஆகாது. பருப்புல ஒரு பார்த்தீங்கன்னா எப்படி போயிட்டு அவ்வளோ அழகாக உழுவு பருப்பு அள்ளி அள்ளி உழுவு அவ்வளோ அழகாக உழுவு. எவ்வளோ லோவாக போயிட்டு எவ்வளோ அழகாக இது பார்த்தீங்களா? அதான் பாருங்க அது ஒன்று கையில் அமுச்சு விட்றாங்க பார்த்தீங்களா? இப்படிலாம் சரி அப்படியே சுற்றி சுற்றி பார்த்து கையில் அனுப்பிச்சி விட்ருவாங்க. லோ தேடலாக இருக்குன்னு லோ தேடலாம் கொஞ்சம் மேலே அப்படி தான். அதான் இப்படி ஓட்டுறது கூட தெரியாது. அவர் தான் ஓடிட்டு அண்ணன் தான் ஓடிட்டு. விளாலாம் போட முடியாதா? இப்படியேண்ணா விளாலாம் போடக்கூடாதா?
அதான் எப்படி அது? சரி சரி. ஓட கற்றுக்கணுண்ணா, எனக்கெல்லாம் ஓட தெரியாத. ஓட கற்றுக்கணுண்ணா. ஆமாம் ஆமாம். இதில் என்னென்ன வரைக்கலாம்? என்னென்ன வரைக்கலாம்? வேற மக்காச்சோளம்? மக்காச்சோளம் நான் ஆல்ட்ரு பண்ணணுமா? பருப்பும் சோளம் வைக்கலாம், அவ்வளோதானா? கம்பு கம்பு வைக்க முடியாது. கம்பெல்லாம் வைக்க முடியாது. கம்பு வைக்கலாமா? சரி சரி. பருப்பு கம்பு சோளம் அவ்வளோதானா? வேறு அதிக மேலே ஆல்ட்ரு பண்ணணும். இங்கே நம்ம புதுப்பட்டியில் வைக்க முடியுமா? புதுப்பட்டியில் அதுலேயும் பண்ண முடியாது, ஆல்ட்ரு பண்ணணும். கொல்லெல்லாம் முடியாது. கொல்லு இந்த 3 தவிர யாரையும் பண்ண முடியாது. அதான் மக்காச்சோளம் சோளம். மக்காச்சோளம் தனியாக ஆல்ட்ரு பண்ண நம்ம. இது சோளம் பருப்பு, இது பருப்பு ஒரு இன்னொன்று கம்பு வரைக்கலாமா நண்பா? இந்த 3 தான் அரைக்க முடியுமா? இந்த மக்காச்சோளத்துக்கு வந்து ஆல்ட்ரு பண்ணணுமா நண்பா? பருப்பு உழுவுது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குங்க. பருப்பு பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கும். இப்போ வண்டி சின்னதாக ஒரு வேலை போட்டுக்கிறேன் நண்பா. வேலை போட்டு கரெக்டாக இது பண்ணிட்டு அப்பப்போ தள்ளி விடணும் நண்பா. எல்லாம் போயிட்டுனா நான் தள்ளி விடணும். இப்போ புதுசு போட என்ன ரேட் வருதா? புதுசு என்ன ரேட் வருதா? 1.5. ரேட் ஏறிக்கிச்சா? ரேட் ஏறிக்கிச்சா? 1.5 வருதா நண்பா? இவ்வளோ ரேட்டு வருது. ஆனால் ரேட்டு 1.5ங்கிறது ரொம்ப ரேட்டு ஓவர். இவர் என்ன ரேட்டு போடுற தெரியல. அடக்கது விடுவார். இந்த ஓடி என்ன ரேட்டு போடுற தெரியல. நீங்கள் என்ன ரேட்டு போடுங்கதா? என்ன ரேட்டு இதா? 65? 85? 85 ரூபாயா நண்பா? இப்போ பாருங்க எங்கே இருக்குது ரூபாயா? அதில் ஒரு 5, அதில் ஒரு 5, 20,000 எக்ஸ்ட்ரா நண்பா. 85 ரூபாய்க்கு போட்டு இப்போ பாருங்க. போட்டு எவ்வளோ நாளுக்கும்? ஒரு 4 இருக்குமா? 4 வருஷம் இருக்கும். 3 வருஷம் இருக்குமா? 3 வருஷம் தான் ஆகிடும். அதுக்காண்டி பாருங்க 20,000 ஏறிக்குது. என்ன பாருங்கப்பா, நம்ம ட்ரேடருக்கு எல்லாம் அப்படி தான். 3 வருஷம் ஆகுதான் போட்டு. 3 வருஷத்தில் 20,000 ஏறிக்குது. இதுதான் எல்லாம். ஆடி வரான்பா நம்பி. பருப்பு ஆடுற மாதிரி தான் இருக்கும். ஆறுன்னு அடிச்சு கூப்பிடுங்க. ஆறுன்னு அடிக்காதா? ஆறுன்னு அடிக்காதா? ஆறுன்னு அடிக்காதா? ஆறுன்னு அடிக்காதான்னு? அப்போ வந்து ஆறுன்னு அடிச்சு கூப்பிட வந்துச்சேன்னா 6 அடிக்கணுமா உங்களுக்கு? 6 அடிச்சு விட்டா பாருங்க. 6 அடிக்கிறதுக்கே நம்ம ஆளுக்கிறாங்க. பரவாயில்ல நண்பா, ஒரு வண்டி ஒரு சூப்பராக இருக்குது. எத்தனை ரூபாயும் 10? ஓய் 10 RPM? 10 RPM 10? முடிச்சு விட்டு போயிடுறா. 9? சரி. எத்தனை RPM ட்ராப்பு?
ட்ராப் எத்தனை நிறையா இருக்கும். சரி அவ்வளோதான் நண்பா. அவ்வளோதான் முடிய போகுது. அடுத்த காட்டுக்கு போகலாம் நண்பா. அவ்வளோதான் நண்பா. போட்டாச்சு பார்த்தீங்களா. காட்டுக்காரர் வந்து ஒவ்வொன்றா நேரத்துக்கு இதை மட்டும் உள்ளே அழுத்தி வச்சு வச்சுக்கிறார் நண்பா. அவ்வளோதான் நண்பா. என்ன ஒரு அரை ஏக்கராகுமா? அரை ஏக்கராகுமா? இப்போ போட்டது மட்டும் ஒரு அரை ஏக்கரா என்ன நண்பா? அரை ஏக்கரா தான் முடிஞ்சு வீடு முடிவு போகுது. இந்த மாதிரி ரிவர்ஸ்லாம் போட்டு எடுக்கக்கூடாது. அப்படியே தான் எடுக்கணும். அப்படியே பழிச்சா வரணுமா? ரிவர்ஸ்லாம் எடுக்கக்கூடாதா? ரிவர்ஸ்லாம் போடக்கூடாதாண்ணே. மறுபடியும் போயிட்டா வரணும். பருப்பு ஓட்டி போயிடுமா? ரிவர்ஸ்லாம் இடாது. கொஞ்சோண்டு ஓட்டுறோம். ரிவர்ஸ் போட முடியாதுப்பா. பருப்பு ஓட்டி போயிருந்தாரு இதாச்சுன்னா. அதனால் கொஞ்சம் மறுபடியும் போயிட்டா வரணும் அப்படிங்கிறாரு. பருப்பு உழுவுறது பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கும். ஒரு கிடாக உருவாக பாருங்க. பருப்பு உழுவும் பாருங்க. நம்ம விட விடுவார். அதுங்காட்டியும் வச்சு கொடுத்துட்டாரு. பாருங்க பருப்பு போட்டு அவள் தான் முடிஞ்சு நான் அல்லணும். பருப்பு விளாட ஏதோ ஒரு 2 கிலோக்கு மேலே கிடைக்கணும். பருப்பு எல்லாமே அல்லணும். அல்லனா வேணா இது பண்ணிக்கலாம். அவ்வளோ முடியும் போது நான் அந்த காட்டுக்கு போகணும். ஒரு காட்டுக்கு போயிட்டு நான் வந்து இந்த விதத்தில் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாரு நண்பா. இந்த விதத்தில் வந்து கரெக்டாக இருக்கும். இப்படி தான் போடணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் எந்த மாதிரி விதத்தில் போடுவீங்க? ஒரு பரமான இடத்துல போடுவீங்களா இல்லை இந்த மாதிரி இதெல்லாம் அதிகமான காட்டுக்கு போடுவீங்களா? அப்படியே சொல்லுங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா. முடிக்க போகிறேன். நான் கொஞ்சம் தான் நான் ஒரு சுட்டுக்கு வரலாம். என்ன காட்டுக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல நண்பா. ஒரு சுட்டு வரும். பருப்பு பாருங்க. என்ன புள்ள பருப்பு என்ன புள்ள பருப்பு கிடையாது. இன்னும் ஒரு சுட்டுக்கு வரும். நினைக்கிறேன். வரும். இன்னொரு கிட்ட ஓடுங்க. அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு. பருப்பு முடிஞ்சு பண்ணுறேன். கொட்டின பருப்பு எத்தனை முடி பருப்பா? எத்தனை முடி இப்போ கொட்டின எத்தனை முடி? 5 வெள்ளமா? 5 வெள்ளமா நண்பா. இந்த வயலுக்கு ஒரு 6 ஏக்கராவுக்கு 5 வெள்ளமா. முடிஞ்சு. இன்னும் கொஞ்சோண்டு தான். அவ்வளோதான் முடிவு போட்டு கொண்டு வந்து காசு கொடுத்தா காசு இல்லைண்டா. உடனே காட்டுக்காரர் காசு கொடுத்தாங்க. என்னாரு எனக்கே தெரியாது. எனக்கே சொல்லிட்டேன்டா. எப்படி? ஆமாம் உனக்கு எப்படி தெரியாது பாவம். வாயில் வரல கூட கிடைக்க மாட்டேன். அவ்வளோதான்பா. காட்டுக்காரர் கையில் உடனே காசு கொடுத்தாரு. இப்போ இந்த காட்டுக்காரங்க வருவாங்களா? இந்த காடு சரி அது
தான் நீ பண்ணு. போடுவாங்களாப்பா? அப்படியே காட்டுக்காரர் கையில் காசு கொடுத்தாருல, அந்த காசு மட்டும் கொண்டு காட்டு. கையில் காசு கொடுத்தாருல, காசு மட்டும் காட்டு. கையில கையில் காசு கொடுத்தாருல, அது காசு மட்டும் காட்டு. ஒரு 500 எவ்வளோ? 700 700 எவ்வளோண்ணா? 500 500 கரெக்டாக ரவுண்ட் பண்ணிட்டாருன்பா. எவ்வளோ? 20 நிமிஷமா? 25 நிமிஷமான்பா. 700 சரி 500 கொடுத்துட்டு வராமன்பா காட்டுக்காரர். என்னை முடிச்சு சொல்லிட்டு போயிடாத, பார்த்து விட்டு. நம்மளால் முடிக்கிறதுன்னா ஆளுக்கு வெற்றியாகிறாருன்பா. புதுசு வாங்கி கொடுக்குறியா? நீ என்ன புதுசு வாங்கி கூட? நீ என்ன புதுசு வாங்கி கூட? புதுசு வாங்கி கூட. ஆ ஆளு பார்த்தீங்களா? உஷாரான ஆளு தான். அது நான் கேமராவே எடுத்துட்டு போயிடுவேன். அது நான் கேமராவே எடுத்துட்டு போயிடுவேன். கேமராவே எடுத்துடுவேன். எனக்கு வேண்டாம் 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 வேண்டாம். ஆளு பார்த்தீங்களா? உஷாரான ஆளு. எப்படியோ ஆளு பார்த்தீங்களா? ஆப்பிள் ஐஃபோனும் 1 லட்ச ரூபாயில் வாங்கி தருவான். எப்படியோ ஆளு வாங்கி கொடுறாங்கன்னா வாங்கி கொடுக்க மாட்டேங்கிறான். இந்த வாரம் வந்து சோளம் வச்சுட்டாங்கப்பா. அதனால காட்டுக்காரர் வந்து இந்த வாரம் வந்து போட வேணாம், சோளம் வச்சுக்காங்க. இந்த வாரமும் அந்த ஒரு வாரமும் கல்யாணம் ஊருப்பட்ட கல்ல. வேலை ரவுண்ட் அடிக்கும்போது மட்டும் இது ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க நண்பா. இது தர மாதிரி ஆஃப் பண்ணிக்கிறாங்க ரவுண்ட் அடிக்கும் போது மட்டும். ஆடு போயா கல் ஊருப்பட கல். கடங்க ஒரு ரொட்டேட்டர்லாம் எப்படி ஓட்டுருவாங்க தெரியல. கலப்புக்கே எத்தனை அடி அடிக்கணும் ரொட்டேட்டருக்கு? கலப்புக்கே எத்தனை அடி அடிக்கணும் ரொட்டேட்டருக்கு? கலப்புக்கே எத்தனை அடி அடிக்குதா ரொட்டேட்டருக்கு? அது டமா டிமின்னு தூக்கி போடும்ல. ஆ இவர் பார்த்தீங்களா? அப்பப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுவார். இவர் என்ன தான் பண்ணலாம், என்ன பண்ணலான்னு அப்படி சொல்லுங்க நண்பா. இவர் என்ன பண்ணலான்னு அப்பப்போ கொஞ்சம் ஷேர் பண்ணுறாரு. என்ன பண்ணலான்னு சொல்லுங்க. அன்பன் ரோயில் இன்னொரு 5-6 வரும். பருப்பெல்லாம் எல்லாம் நிறையா அடி விழுவும். அப்படி போய் பருவம் காட்டு மேலே விட்டுட்டு ஓடணும். அப்புறம் என்ன ஒன்று இங்கே பாரு சவுண்டு எவ்வளோ இப்படி வருது. இந்த காலையில் அடிக்காட்டியா இங்கே சவுண்டு பாருங்க எப்படி வருதுன்னு. இந்த போட்டி 3 வருஷம் அன்பா. அதுதான் இன்னொரு போட்டி 2 போட்டி ஒட்டுக்காட்டான் அன்பா. நான் சூப்பராக தான் போட்டி. ஆனால் மழை நின்றுட்டான் அன்பா. அதனால தான் கொஞ்சம் ஒரு இதாக இருக்குது. மற்றபடிக்கெல்லாம் ஒன்றும் இல்லை. மழை நிறுத்தினால தான் லோல் தான் போட்டு ஏறா முடிச்சு விட்டு போயிடுவேன். லோல் தான் போட்டு ஏறுறத பஸ்ஸில் போட்டு ஏறுறத வரப்பில் ஏறி ஆளை முடிச்சு விட்டு போயிடுவேன். ரெண்டு போட்டிக்கு தான் நண்பா. யாராவது கேட்டீங்கன்னா சொல்லுங்கள். நம்ம அண்ணன் வருவார். 2 போட்டிக்குது. யாருக்காவது பருப்பு போடணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா சொல்லுங்கள். லொக்கேஷன் சேலம் தான்.
சேலத்தில் எங்கே வேணாலும் போவாங்க, எவ்வளோ தூரம் போகிறாங்கன்னு தெரியல. அது என்ன கேட்டு சொல்கிறேன்ப்பா வீடியோ கடைசியில். அது என்ன வீடியோ கடைசியில் சொல்கிறேன். ஆனால் போட எங்கேனாலும் கூப்பிட்டு போடுவாங்க. நம்ம ஏரியாவில் எங்கேனாலும் கூப்பிடுங்க வருவாங்க. அதெல்லாம் அருமையாக போட நம்ம பண்ணேன். ஆ பின்ன என்ன நினச்சா வேற மாதிரி நினச்சியா? அந்த நினப்புலையே இல்லை, அந்த நினப்புலையே ஆ எப்போ பார்த்தாலும் அந்த நினப்புலையே இருந்தால் இப்போ எப்படி இருக்கான்? அப்படி தான் இருக்கான். அவ்வளோதானே போட முடிஞ்சிடா, போட முடிஞ்சிடா, இது போட முடிஞ்சிடா, முடிஞ்சிடான்பா. இது போட்டோன்னா முடிஞ்சிடான். அப்புறம் பார்க்கலாம். இந்த மாதிரி பரமான இடத்துல போடணுமா நண்பா, அப்போ தான் கடலை பருப்பு நல்லா இருக்குமா அப்படின்னு நாங்கள் அண்ணன் சொல்கிறாரு. எனக்கு என்ன தெரியும், நான் மட்டும் என்ன பார்த்தேன். நானும் இப்போ தான் பருப்பு போடுறதுக்கு இன்றைக்கி தான் வரேன். முதல்ல இன்றைக்கி தான் வரேன். என்னால் வந்ததும் கிடையாது, பருப்பு போடுற இடத்துக்கு வந்ததும் கிடையாது, வீட்டுக்கே முன்ன வந்தது கிடையாது. இன்றைக்கி தான் நண்பா வரேன். பருப்பு போடுற வீட்டுக்கே இன்றைக்கி தான் வரேன். ஆ இது அந்த ஓட்டணும் இல்லை போட ஓட்ட அது ஓட்டாமே போடலாமா? ஓட்டமே போடலாமா? சோளம் அரைக்கிறாங்க, சோளம் ஓரம் சோளம் வரைக்கு ஓட்டமே போடுறாங்க. அது ஓட்டு போட்டு காட்டுதான், ஆனால் இப்போ ஓட்டல. ஓட்டு போட்டு காட்டுதான், ஆனால் இப்போ ஓட்டல நண்பா. ஓடி போட்டு காட்டுதான், இப்போ ஓட்டல. இப்போ வாரம் வந்து சோளம் வச்சு அப்படியே பண்ணுறாங்க நண்பா. அந்த காடு போட்டு அந்த காடு போடுறது நண்பா. வண்டி பாட்டணுமா ஆள் வந்துட்டாங்க, வண்டி பாட்டணுமா வந்துட்டாங்க. ஆட்டுறீதான் இந்த ரோடு ஓடினா நண்பா பருப்பு நல்லா ஓடுது. ரோலர் ஓடணும், ரோலர் ஓடினா தான் பருப்பு விழுவும். பருப்பு பாருங்க பல்லெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வச்சுருக்காங்க. ஏதாவது ஒரு பல்லு கட்ட வச்சுருந்தா கூட அடுத்த பல்லு வச்சு போடுற மாதிரி. எங்கள் அண்ணாங்க என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? ஏன் வேறு ஓடணுமான்பா, ஆளுக்கு வேக்குதான் பார்த்தீங்களா? வேணவன் திருப்பி வச்சியா வீட்டில் காட்டு அடிக்கிற மாதிரி அடிக்கிறா அங்கே பாடுறேன். அதுதான் குபேட்டா இருக்கிற மாதிரி பெரிய பேனை வாங்கி போட்டுக்கணுங்கிறத. ஏன் இது என்ன அப்படியே பெனிஃபிட்டா என்ன அப்படியே இல்லைக்கிட்ட? நானே தான் ஓட்டுவோங்கிற அப்படியா? ஏன் அப்பப்போ லைட்டாக செக் ஆக மாட்டேங்குதா? ஆமாம் 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 ஆமாம். பார்த்தீங்களா நம்மளால என்னென்ன வேலை பார்க்குறேன். எதுக்கா அடான்பா முடிஞ்சது. இந்த காட்டுக்காரர்கிட்ட முடிஞ்சதுன்பா. அண்ணா அவள் தான் போட்டு முடிச்சிட்டாப்ல. இந்த காட்டுக்கார அவள் தான் நண்பா முடிஞ்சிடு. இன்னொரு காட்டுக்கு நண்பா அது பக்கத்தில் என்னோட காலை முடிச்சு விட்ருப்பா. ஆமாம் ஆமாம் அவள் தான் நண்பா முடிஞ்சிடும் ஒரு வழியா. இந்த காட்டுக்காரர்கிட்ட முடிக்க வச்சுங்கப்பா. அடுத்துட்டு அந்த காட்டுக்கு நண்பா போகலாம். பருவம் பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக விடுவதுங்க.
இங்கே ஒரு காடு நண்பா, இந்த காடு அப்படி ஓடிட்டு ஓடு போடுறான் நண்பா. இந்த காடு அப்படியே சோளை வச்சுட்டாங்க, சோளை வச்சனால இந்த காட்டுக்காரர் நண்பா, இந்த காட்டுக்காரர் ஓட்டிட்டு அப்படியே நான் ஓடி போடுறேன் நண்பா. இந்த பார்த்து பார்த்தீங்களா, இந்த ஒரு பார்த்து கேட்ட மாதிரி அவுட்டா நோன்னுட்டேன். சோளை வைக்கிறான்பா, அதனால் பருப்பு ஓடலாம். வாரம் ஓட்டிட்டு அப்படியே இது பண்ணிக்கிறான்பா. ஆமாம், எது சோளை வைக்கிறான்? மயில் உள்ள போக வச்சுக்கா. ஆடு மாடு உள்ளே போகக்கூடாது. ஆடு மாட்டுனால வாரத்துக்கு அதான் கடலக்காய் செடி கொடுத்து விட்டு வச்சுக்கோம். அவ்வளோதானா? அதுதான் இந்தாண்டா RPM கூட ட்ராப் ஆகலன்பா. 9 RPM ஓடிட்டு பரவாயில்ல. சரிடா, 9 RPM ஓடிட்டு 9 RPM வச்சாங்க, 9 RPM ஓடிட்டு பரவாயில்ல. இந்த வயலில் ஓடி முடிய போகுது. ஓடி முடிஞ்சிச்சுன்னா அடுத்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதான் நண்பா. அப்படியே வீட்டுக்கு கிளம்புறதான் நண்பா. அப்படியே இன்னொரு 10 வரும். அவள்கிட்ட ஒரு கிளம்பு. சரி, ஓகே நண்பா. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம் நண்பா. பாய் பாய், டேக் கேர். 9 RPMல அது 9 RPMல ஒரு RPM கூட ட்ராப் இல்லை நண்பா. போட்டுட்டு வேணும், பரவாயில்ல, சூப்பராக வேணும் வண்டி. 3 வருஷம் ஓட்டி தான், ஆனால் மழையினாலே விட்டாங்க, அதனால் அப்படி மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. 3 வருஷம் ஓட்டி தான் சூப்பராக வேணும்.
மீண்டும் ஒரு நல்ல வீடியோ கண்டிப்பாக பாய் வச்சுக்க. முடிஞ்சுட்டா இல்லை இந்த அங்கே கொண்டுட்டான் நண்பா, அதையும் ஓட்டிட்டா அப்படியே ஓடு போடுறான் நண்பா. இவ்வளோ பெரிய வரப்பில் ஏறுமா ஏறுமா? இது ஒரு 10-12 சுற்று வரணும்பா. அப்படியே ஓட்டிட்டா ஓட்டு கிளம்புறதான். இந்த வயல் சின்ன வயலுங்கனால விலை போடுறாங்கன்பா. விலை போட்டு இருக்கு. ரவுண்டு வச்சு தான். வயல் சின்னதாண்டா விலை போடுறான், பெரிய வயலாண்டா அப்படி நட்டா. நாளைக்கு சுற்று இருக்குது. நாளைக்கு முடிச்சா வீடு போவேன்பா. ஒரு 4 சுற்று. இங்கே உங்கள் பையனா இந்தாண்ட இருக்கிறது? இந்த சரி சரி.
சரி 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 சரிண்ணா சரிண்ணா நான் கூட இது உங்கள் பையன் நினச்சேன். வேறு லீவ் விட்டாங்களா? ம். போய் வண்டி வந்தால் வண்டியில் ஏறி உட்காரக்கூடாது சரியா? போய் வண்டி வந்தால் வண்டியில் ஏறி கூடாது சரியா? எந்த வண்டியில் வந்தாலும் சரி. அது நான் யாருக்குமே அதோட இல்லைடா. அவள்தான் நண்பா நம்மளால அதெல்லாம் ஓட்டி முடிச்சுட்டாப்ல. ஆள் பார்க்குற பார்வை பார்த்தீங்களா முடிச்சுட்டு போயிடாப்ல. டைம் சொல்லணுமா? அவ்வளோதான் நண்பா. சரி மீண்டும் நல்ல வீடியோ சந்திப்போம். பை பை. நான் 50 நிமிஷம்